பொறுங்க இவன் கொஞ்சம் பொறுங்க. தம்பி அங்கே வாங்க பாருங்க. அப்படி நில்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு அது சில நேரங்களில் இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த நாளில் உறவுகளை நினைத்து கடப்பாடு தமிழாகிய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த வகையிலே அனைவரும் ஒன்றுபட்டு எதிர்காலத்திலே நீதிக்கான குலங்களை சர்வதேச அரங்கிலே ஓங்கி கொன்றளிக்கப்பட்ட நாளான இன்று இன்னும் எமது மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அதன் அடையாளமாக எமது மக்கள் பட்டினியிலும் பசியிலும் வாடி கோர யுத்தத்திலே கொடிய யுத்தத்திலே உயிர் நீத்த எமது மக்களை நினைவுகூறும் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் முகமாகவும் இந்த அடையாள கஞ்சி கொடுக்கும் நிகழ்வை தமிழீழ விடுதலை இயக்கம் என்று இங்கே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த புதிய அரசாங்கம் வந்த பிற்பாடு கனடா அரசாங்கம் அங்கே முள்ளிவாய்க்கால் முற்றத்தை நினைவு தூபியை அங்கு நிறுவிய பிற்பாடு இன்று சிங்கள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து சொல்கின்றது, இலங்கையிலே யுத்த குற்றம் இடம்பெறவில்லை, மக்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை, அதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. புனைக்கதைகளை பொய்க்கதைகளை கூறிக்கொண்டு வெளிநாடுகளிலே அரசாங்கங்கள் வெளிநாட்டு அரசாங்கங்கள் எமது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்கின்றது என்று இன்று அனைத்து சிங்கள இனவாத கட்சிகளும் கூவிக்கொண்டிருக்கின்றது. உள்ளூராட்சி சபை மேடைகளிலே தேர்தல் பிரச்சாரங்களிலே நாங்கள் படித்து எமது மக்களுக்கு பிரச்சார மேடைகளிலே சொன்னோம், இந்த ஜேவிபி அரசாங்கம் ஒரு இனவாத கட்சி தான், இந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள் என்று திருப்பி நாங்கள் சொன்னோம். ஆனாலும் எமது மக்கள் அதை கருத்தில் கொள்ளாமல் வாக்களித்தார்கள், அவர்களை வெற்றி பெற செய்தார்கள். இன்று அதன் பலனை நாங்கள் அனுபவிக்கின்றோம். அதே போன்று மன்னாரின் கனிம வளங்கள் களவாடப்பட போகின்றது என்று நாங்கள் திருப்பி மேடைகளிலே சொன்னோம். அதையும் எமது மக்கள் கருத்திலே கொள்ளவில்லை. இந்த தேர்தல் முடிந்த 2 நாட்களிலே சவுத் பாரிலே கனிம வளம் அள்ளுவதற்கான கலந்துரையாடல் என்ற இந்த அரசாங்கம் எமது மீனவ அமைச்சினூடாக ஏற்பாடு செய்திருந்தது. நாங்கள் திருப்பி சொன்னோம், இவ்வாறான அநீதிகள் எமது மண்ணில் ஏற்பட போகின்றது, அவதானமாக இருங்கள் என்று மக்களிடம் சொன்னோம். இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்காதீர்கள் என்று சொன்னோம். ஆனாலும் எமது மக்கள் கேட்கவில்லை. அதற்கான பலனை இப்போது எமது மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தின் முக்கியமான அமைச்சர்கள் சொல்கின்றார்கள், எமது மண்ணில் எந்த விதமான இனப்படுகொலையும் ஏற்படவில்லை, எமது மக்களுக்கு எந்த விதமான தமிழ் மக்களுக்கு எந்த விதமான அநீதியும் ஏற்படவில்லை, தமிழர்களுக்கான ஒரு தாயகம் இங்கு இல்லை, நாங்கள் அனைவரும் ஒரே இலங்கைக்குள் வாழுகின்றோம், ஒற்றுமையாக வாழுகின்றோம். ஏனென்றால் இந்த வடகிழக்கிலே தமிழ் மக்கள் எமது அரசாங்கத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இங்கு ஒற்றுமையாக வாழுகின்றோம், இங்கே இனப்பிரச்சனை இல்லை என்று இங்கே அனைவருக்கும் இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும், தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்கப்பட வேண்டும், இந்த யுத்த குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான யுத்த குற்றங்களை இழைத்தவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். பெற்றுக் கொடுக்க வேண்டியது எமது தமிழ் தரப்பு தமிழ் கட்சிகளின் ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே இந்த தருணத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக உறுதியாக ஒரே குடையின் கீழ் இணைந்து இந்த தமிழ் மக்களுக்கான விடுதலையை சுவிச்சத்தை இந்த போர்க்குற்ற விசாரணையை கொண்டு வர வேண்டும் என்று இந்த தருணத்திலே உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொண்டு குடிக்கணும்ண்ணே, குடிங்க, நீங்கள் முடியும்.